தமிழ் வாய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே சுகமே. வணக்கம், இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற இனி எல்லாம் சுகமே. இன்றைய இனி எல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம், ஒரே வாரத்தில் கல்லீரலை சுத்தம் செய்ய உலர்ந்த திராட்சையை எப்படி சாப்பிடலாம். நம் உடலில் இருந்து நச்சுக்களை அகற்றும் பெரிய வேலையை கல்லீரல் செய்து கொண்டிருக்கிறது. அதுவே நச்சுக்களால் குழப்பப்பட்டு செயற்திறன் குறைந்து போனால் என்ன ஆகும்? உடல்நிலைதான் மேலும் மோசமாகும். புகை, அல்கோல், கண்ட உணவுகள், சுத்தமான சுற்றுப்புற சூழல் போன்றவை நுரையீரல் மற்றும் கல்லீரல் நலன் சீர்கட முக்கிய காரணிகளாக விளங்குகின்றன. உங்கள் கல்லீரல் ஆரோக்கியம் சீர்குலைந்து போனால் ஈரல் அலர்ஜி, ஈரல் நோய் மற்றும் கொழுப்பு கல்லீரல் போன்றவை உண்டாகும் அபாயம் இருக்கின்றன. 1. நீங்கள் முதலில் ஒரு பானை கை நிறைய உலர்ந்த திராட்சை மற்றும் 2 கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2. எந்த விதத்தில் நீங்கள் உலர்ந்த திராட்சை மற்றும் நீரை கலக்குகின்றீர்கள் என்பது மிகவும் அவசியம். ஆம், அரை கிளாஸ் அல்லது அரை கிளாஸ் நீரளவு உலர்ந்த திராட்சை எடுத்துக்கொண்டால் 1 கிளாஸ் அளவு நீர் கொண்டு நீங்கள் கலக்க வேண்டும். 1:3 என்ற விகிதத்தில் தான் கலக்க வேண்டும். பானையில் உலர்ந்த திராட்சை மற்றும் நீர் கலந்த பிறகு அதை மூடி வைத்து சில நிமிடங்கள் சூடு செய்ய வேண்டும். சூடாகிய பிறகு அடுப்பில் இருந்து இறக்கி வைத்து விடுங்கள். ஒரு நாள் இதை உங்கள் சமையல் அறையிலேயே வைத்து விடுங்கள். 4. அடுத்த நாள் நீங்கள் காலையில் எழுந்ததுமே அந்த நீரை குடிக்க வேண்டும். இதை ஒரு வாரம் விடாமல் கடைபிடித்து வந்தால் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும். குறிப்பு: இதை பின்பற்றி வரும் நாட்களில் நீங்கள் கட்டாயம் துரித உணவுகள், அல்கோல், சிகரெட் போன்றவற்றை அறவே ஒதுக்கிவிட வேண்டும். இன்றைய தமிழ் வாய்ஸ் வழங்கிய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம், ஒரே வாரத்தில் கல்லீரலை சுத்தம் செய்ய உலர்ந்த திராட்சையை எப்படி சாப்பிடலாம். மற்றும் ஒரு இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.